இந்த வீடியோவில் வந்து ஜூலை 1க்கான ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு பார்க்கலாம். மொத்தம் 6 ஸ்டாக்ஸ் வந்துருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ், இது நேற்றே வந்துருச்சு, ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து ஒமிட் பண்ணிடலாம். அண்ட் கெர்னெக்ஸ், இந்த ஸ்டாக் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஒரு பிரேக் அவுட்டுமே நடந்திருக்குது, ஹையாக பிரேக் பண்ணியிருக்குது, ப்ளஸ் டீசெண்டான வால்யூமோட. ஓகே தான், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் ப்ராஃபிட் வந்திருக்கும். இது மோஸ்ட்லி இது ஸ்டாக் லாஸ் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. சொல்ல மாட்டேன். கெர்னெக்ஸ் வந்து வேலிடான ஸ்டாக் தான். அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம், ஃபோனிக்ஸ் லிமிடெட். இதுவுமே ஒரு பெரிய வீக்லியில் பார்த்தா கிளியராக தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் தான் நடந்திருக்குது. இதோட இதுக்கு முன்னாடியே 5 டேஸ்க்கு முன்னாடியும் வரல, ஸோ இது ஒரு வேலிடான ஸ்டாக் தான். அடுத்து SKM எக் ப்ராடக்ட்ஸ், நம்ம 29th அன்றைக்கி பார்க்கலையோ, சரி ஓகே ஃபைன், ஆல்ரெடி 5 டேஸ்க்கு முன்னாடி அப்பியர் ஆயிடுச்சு. பட் நீங்கள் வாங்குறதெல்லாம் வாங்கலாம், இது ஓகே தான். ஆனால் பட் இது ஃப்ரெஷ்ஷான சிக்னல் கிடையாது. ஓகே, இதை அவாய்ட் பண்ணுறதே. பிரேக் அவுட் எதுவும் நடந்திருக்கா? இல்லை, தேவையில்லாத வேலை, இதை அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கும் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அப்பியர் நேற்று வந்திருக்குன்னு காட்டியிருக்கோம், நேற்று வரல. ஸோ இன்றைக்கி தான் அது ஃபஸ்ட் அப்பியர் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னாலுமே ஒரு 2-4 நிறைய டைம் டச் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் பிரேக் பண்ணியிருக்குது. என்ன கேட்டால் இது வேலிடான ஸ்டாக் தான், நாளைக்கு இதை வாங்குறது கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஆனாலும் இது மேபி நான் ஃப்ரெஷ் சிக்னல்ஸ் இல்லை, ஸோ அதனால் அதில் வந்திருக்காது. பட் இது வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் இன்றைக்கான லிஸ்ட்டு முடிஞ்சு. ஓகே, பாய்.